மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் தலைவர் காமேனி கொல்லப்பட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. நேற்று ஈரான் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் தலைவர் காமேனி கொல்லப்பட்டதாக உறுதி செய்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஈரான் தலைவர் காமேனி கொல்லப்பட்டதாக உறுதி செய்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேல் தாக்குதலும் நடத்தி வரும் நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் சூழல் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் ஈரான் தலைவர் காமேனி கொல்லப்பட்டிருக்கிறார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் தலைவர் காமேனி கொல்லப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த மேலும் தகவல்களை நம்முடன் வழங்குவதற்கு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி எழுத்தாளர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் தலைவர் காமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? முதல்ல வணக்கம். இப்போதைக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் சொல்லக்கூடிய கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக ஈரான் டிவியும் செய்தி சொல்லியிருக்கிறது. ஈரான் ஸ்டேட் டிவி அதை சொல்லியிருக்கு, உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே அவர் ஒரு தம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டதாக ஈரானில் இருந்து வரக்கூடிய அதிகாரப்பூர்வமாக செய்தி தெரிவிக்கிறது. அதனால அவருடைய மரணம் என்பது அநேகமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை இது ஒரு நல்ல செய்தி இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எந்த ஒரு நாட்டுக்கும் அவருடைய சுப்ரீம் தலைவருங்கிறது மிகவும் மதிப்புக்குரிய ஒரு மனிதர். அதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அவர் மட்டுமே இல்லை, அவருடன் இருந்த அவருடைய புதல்வியும் அவருடைய மருமகன் அதாவது மாப்பிள்ளையும் கூட இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி வருகிறது. ஒருவருடைய குடும்பத்தையே அப்படியே மரணிப்பதுங்கிறது சரியான ஒரு செயல் அல்ல. ஆனால் இது தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. அதனால இது ஒரு விதத்தை நம்ம பொறுத்தவரை ஒரு சர்வதேச பயங்கரவாதமாக தான் பார்க்கணும். அதான் அவர் ஒரு அரசியல் தலைமையில் தான் அவர் இருந்தார். அதனால படைத்தளபதி மீது தாக்குதல் நடத்துவது என்பதும் அரசியல் தலைமை மீது தாக்குதல் நடத்துவதும் வெவ்வேறான விஷயங்கள். ஆனால் இதனை இந்த முறை செய்திருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுடைய இந்த கூட்டு தாக்குதல். இதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல இடங்களிலே ஈரான் தலைவருடைய அந்த குமேனியுடைய மறைவு ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. சார், இப்ப ஈரான் தலைவர் கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்து ஈரானோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இனிமே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கு. அங்கேயே இன்னும் ஒரு தெளிவான நிலைமைக்கு வரல. ஏன்னா அவர் தான் சர்வ அதிகாரம் படைத்த ஒரு நபராக இருந்தாங்க. சுப்ரீம் லீடர் தான் அங்க சுப்ரீம் கமாண்டராகவும் இருந்தாங்க. அதனால இப்ப அவர் இல்லாத போது அடுத்த நிலைக்கு யார் இருக்காங்கிறது ஒரு தெளிவான செய்தி அங்கிருந்து வரவில்லை. அதனால இந்த குழப்பமான சூழல் இன்னும் 2-3 நாட்களுக்கு நீடிக்கத்தான் செய்யும். இன்னும் முறைப்படி அந்த அதிகாரத்துக்கு யார் வரப்போகிறாங்கிற ஒரு தெளிவான ஹையரார்க்கி அங்க தரப்படவில்லை. அதாவது அந்த அதிகார வரிசை அங்கே முறைப்படி தரப்படவில்லைங்கிறதுனால ஓரிரு நாட்களுக்கு அந்த குழப்பம் நீடிக்கும். ஆனால் பெரிய அளவிலே அது ஒரு பின்னடைவாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு தோணுது. சார், இப்போ இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா தாக்குதலுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு ஈரானிடம் அந்த அளவுக்கு ஆயுதங்கள் இருக்குதா? இல்ல, ஈரானும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வெகுவாக குறைக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற அந்த தாக்குதலின் போதே ஈரானுடைய பெரும்பாலான வலிமையான ஆயுதங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட்டன. அணு ஆயுத தயாரிப்புக்கான பணிகளும் முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டு விட்டன. அதுதான் நிஜம். அதுக்கப்புறம் இப்போது மிகப்பெரிய அளவில் ஒரு டிப்ளீட்டட் ஃபோர்ஸா தான் இருக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும். அதாவது வலுவிழந்த ஒரு ராணுவமாகத்தான் இப்போதைக்கு ஈரான் ராணுவம் இருக்கிறது. அதற்கு ஒரு முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கிற சுப்ரீம் லீடரும் இல்லை அப்படிங்கிற போது இப்போதைக்கு ஈரான் மிகப்பெரிய அளவிலே பதிலடி தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக குறைவு அப்படிதான் தோணுது. சார், இப்போ இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்ல உலக நாடுகளின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இப்போ ஈரானுக்கு எந்த கண்ட்ரீஸ்லாம் ஓப்பனாக சப்போர்ட் பண்ணும், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவுக்கு எந்த கண்ட்ரியெல்லாம் சப்போர்ட் பண்ணும் சார்? இல்ல, இப்போதைக்கு நாம் எதிர்பாராத ஒரு ஆதரவு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கிடைத்தது. அதுவும் சவுதி அரேபியாவோட வந்தது. சவுதி அரேபியா நேற்று அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்து விட்டது, ஈரானுக்கு எதிரான போரிலே நாங்கள் இவர்களுடன் இருக்கிறோம், அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரிக்கிறோம் என்று அதிகாரப்பூர்வமாக சவுதி அரசு அறிவித்தது. அது மட்டும் இல்ல, பிற அரபு நாடுகளும் கூட
ஈரானுக்கு ஆதரவாக இறங்குவதற்கான ஒரு சூழல் இப்போது உருவாகவில்லை அப்படிங்கறதுதான் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, அமெரிக்க தளங்களின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் கூட அவை எல்லாமே அந்தந்த நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்ட அந்த எல்லைகளுக்குள்ள இருந்த தளங்கள். அதுல தன்னுடைய நாட்டு எல்லைக்குள் ஒரு தாக்குதல் நடக்கிற போது அதுல எந்த ஒரு நாடும் ஏற்றுக்கொள்ளாதுங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அதனால அரபு நாடுகள் எதுவுமே ஈரான் பக்கம் இருக்க முடியாமல் போனது. அதுவும் ஒரு டாக்டிக்கல் ஒரு மிஸ்டேக் தான். அது மாதிரி பண்ணிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதனாலதான் அமெரிக்காவும் என்ன பண்ணி தன்னுடைய தளங்களை சர்வதேச கடல்களை வைக்காம அந்தந்த நாட்டு எல்லைக்கு உட்பட்ட இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதிகளை அது வச்சிருக்கு. அதுதான் இப்ப பிரச்சனையே. இது சர்வதேச கடல்ல இந்த தாக்குதல் வச்சிருந்தாங்கன்னா இதாக யாருமே எதிர்வினை ஆற்றி இருக்க மாட்டார்கள். அந்த இறையாண்மைக்கு உட்பட்ட எல்லையில தான் இப்ப தாக்குதல் நடந்திருக்கிறதுனால தான் இப்ப அந்த நாடுகள்லாம் எதிராக கிளம்பி இருக்கின்றன. ஆனாலும் இது எல்லாமே ஒரு சில நாட்களே சரியாகி விடும் என்றுதான் தோன்றுகிறது. இப்போதைக்கு ஈரானுக்கு ஆதரவாக வெளிப்படையாக எந்த நாடுமே இன்னும் வெளிவரவில்லை அப்படிங்கிறது தான். லெபனான் ஒரு வேளை வரலாம் என்று தோன்றுகிறது. மற்றபடி பெரிய நாடுகள் எதுவும் வரவில்லை. அதுவும் தாக்குதலுக்கு நேரடியாக அவர்களுக்கு உதவுகிற அளவுக்கு இந்த நாடு இதுவரை முன்வரவில்லை அப்படிங்கிறது தான் இன்றைய இருக்கக்கூடிய சூழல். அதுதான். சரி, இப்போ ஈரானுக்கு சைனா அணு ஆயுதங்களை கொடுத்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, அதுல எனக்கு அது உண்மையா இருக்கும் தோணுது. ஏன்னா பொதுவாக எந்த ஒரு நாடுமே அணு ஆயுதங்களை தந்து உதவுவதே இல்லை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அணு ஆயுத தயாரிப்புக்கு வேண்டுமானால் சில நாடுகள் உதவலாம். அதுவும் பல சமயங்களில் அது மறைமுக உதவியாகத்தான் இருந்திருக்கிறது. நேரடியாக அணு ஆயுத பொருட்களை ஒரு நாடு வேறொரு நாட்டுக்கு தருவது என்பது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். அது நடக்கவே நடக்காது. இந்த செய்தி எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அணு ஆயுத தயாரிப்புக்கு வேண்டுமானால் உதவலாம். அணு ஆயுதங்களை தந்து உதவுவது என்பது இல்லை. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. நடைமுறையிலும் இல்லை. இது இருக்க போவதும் இல்லை. அந்த நாட்டுக்கு சொந்தமான ஆயுதம் மட்டும்தான். அது வேற ஒரு நாட்டுக்கு தரவே முடியாது. நேரடியாக அந்த நாடு யார் அணு ஆயுதம் வைத்திருக்கிறார்களோ அந்த நாடு நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டு அது வேண்டுமானால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம். அணு ஆயுதத்தை வேறொருக்கு தருவது என்பது முடியவே முடியாது. இயலவே இயலாத காரியம். இணைப்பில் உள்ள உங்க கருத்துக்களை பகிர்வு செய்தமைக்கு நன்றி பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி.